ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்கமும் நம்ம சேதுவும் சேர்ந்து மாசா தமிழ்ச்செல்வியை காப்பாற்றிடுறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, என்னம்மா தமிழ்ச்செல்வி, உனக்கு எப்படி இருக்குமா இப்போ, அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லைம்மாமா, நீங்கள் தான் அதுக்குள்ளே வந்து காப்பாற்றிட்டீங்களே, நீங்கள் சரியான நேரத்துக்கு மட்டும் வரலனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினச்சாவே என்னால் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியலமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, அப்பா இதை யார் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா, நம்ம இந்த வைர வேலை வந்து நம்ம முருகருக்கு சாத்த வேண்டியது நம்மளோட கடமை, அதை சாத்துறோன்னு தெரிஞ்சு இந்த திருடறதுக்காக வந்திருக்கலாம்ல. இல்லைப்பா, அந்த வேலை வந்து அவங்க எடுக்கிறதா இருந்தால் அப்போவே எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி எதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சு கட்டி வச்சிருக்கணும்? எனக்கு எதுவோ இது யாரோ பண்ண சதி மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லவும், என்னையா சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, எனக்கு இதெல்லாம் சந்தேகம் இருக்குது, இது யார் பண்ணியிருப்பாங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா, கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் நம்ம தமிழ்ச்செல்விக்கு யோசனையே வருது. என்னன்னா, காலையில் வீட்டில் இருந்து கிளம்புனப்போ நம்மளை தனியாக போக வைக்கிறதுக்காக ஈஸ்வரியத்தை தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, தமிழ், இந்த விஷயத்து மேலே யார் மேலாச்சும் உனக்கு சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் எல்லாம் இல்லை, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எதுக்காக பண்ணியிருப்பாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை, யாருக்கும் கெடுதலும் நினைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது என்னை எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், எனக்கு ஒன்றும் புரியலைங்க, எனக்கு நினச்சாவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக இதுக்கு இதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன், நீ கவலையே படாத, சரியா? சரி வா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு இந்த வைர வேலை அந்த முருகர்கிட்ட சாத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன உடனே ராஜாங்க இருந்துட்டு, கடவுளே, என்னோட பையனுக்கும் என்னோட மருமகளுக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, உன்னை நம்பி வந்தா நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு. அப்போதான் நம்ம ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே ராஜாங்க இருந்துட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, என்னங்க அமைச்சரெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வரீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி மோகனா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ கவலைப்படாத, எங்களுக்கு எதுவுமே ஆகலை, தமிழ்ச்செல்விக்கும் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, சரியா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம மோகனாக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. சரிங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு அமைச்சர்கிட்ட, இங்கே பாருங்க ஐயா, அவர் கொஞ்சம் முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லலாமா, கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் எதுவும் ஆகலையா, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டாங்களாம், இப்போது வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும், சரி மோகனா, நீ இந்த வார்த்தையை சொன்னும் போது தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாகவே இருக்குது, எதுக்காக இப்படியெல்லாம் நம்ம சேதையும் தமிழுக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அந்த தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ரவுடிங்களுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. என்ன இது, இவங்க ஃபோனை எடுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்காங்க. சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இப்போ என்ன நிலவரம், அந்த தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கே அது தாண்டி தெரியல, நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்க ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கவும், அந்த அடியாளங்களுக்கு எதுக்குமா ஃபோன் பண்ணுறேன், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுமா, அந்த அடியாளெல்லாம் அனுப்பி வச்சது அவர் தானே, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லா விஷயமும் தெரிய போகுது, நீ அவருக்கு முதல்ல கால் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அந்த அடியாளெல்லாம் ஏற்பாடு பண்ணார் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி, என்ன இன்னும் அந்த அடியாளுங்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் சொன்ன மாதிரியே தெரியல, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி கத்தவும், இங்கே பாருங்கம்மா, நானும் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கல போல், ஃபோனு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள்,
நானும் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோட ஃபோனையும் யாரும் எடுக்க மாட்றாங்க. அவங்க ஃபோன் எடுத்தா என்ன ஏதுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபோனை வச்சுறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் இந்த உலகத்தை விட்டு போனாலா இல்லையான்னு தெரியாம என் மனசு ஆறாது. அவள் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக இந்த வீடாவே இருக்காது. அப்புறம் நம்ம எல்லாருமே அடிமையாக மாறுறதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டும் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம், சேது, அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, தமிழ், சேதோ வாங்கய்யா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன்யா. ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மாச்சி எனக்கு ஒன்றும் இல்லை அம்மாச்சி, நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் பேரன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சொல்லுங்க. கண்டிப்பாக அவர் சேஃபாக தான் என்னை கூட்டிகிட்டு வருவாருன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பேரன் ஒரு வீரன்றதே மறந்துட்டு பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி இது கேட்கவும், இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, யாரோ வடநாட்டுக்காராமே, அவங்கெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்கம்மா. அப்படியே அவங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டேன். என் பேரன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. ஆனால் அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தாண்டி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பதான் உங்கள் பேரனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் உங்கள் பேரன் இருக்க பயமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்கே பாருப்பா சேதோ, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா. நான் அதாவது அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ண சொன்னேன். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணியும் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதனாலேயே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு, சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். அந்த 10 பொண்ணுங்களையும் வேற கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரிக்கு தமிழ்ச்செல்வி வந்து வீட்டுக்கு வந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் டெக்கரேஷன் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி வேலை நல்லா நடந்துகிட்டு இருக்கா, அந்த ஊருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியை அலங்காரம் பண்றதுக்காக ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம அதாவது யாரு நம்ம ராஜாங்கம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க ரூம்குள்ளே அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ரூமை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க போல. ரூமை விட்டு வெளியே வந்தாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பதான் தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகலை, நம்ம போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ரூம்குள்ளேயே உக்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அப்படியே யோசிச்சுட்டே இருமா அப்படின்னு நம்ம ஈஸ்வரியை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் நம்ம தாமரை இருந்துட்டு நம்ம யார் அந்த பிச்சைக்காரங்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பிச்சைக்காரன்னு தெரியாமல் பணக்காரன்னு ரொம்ப பணக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை இருந்துட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ போகிற போக்க பார்த்தா நீயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற போலேயே, நம்ம அண்ணனை நினச்சி பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடி, நீ இப்படியெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தாமரை இருந்துட்டு, மா இங்கே பாருமா, இவ்வளோ பெரிய சம்மந்தம் கண்டிப்பாக யாருமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு வாத்தியார் மாப்பிள்ளையே பார்த்துருக்காராம். அந்த வாத்தியார் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் முடியாதம்மா. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தால் என்கிட்ட பேசவே பேசாதம்மா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, இல்லடி நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐயோனாலையும் வராது அம்மானாலையும் வராதுடி. நேற்று நீ அண்ணங்கிட்ட போயிட்டு சொல்கிற போது அண்ணன் என்ன சொன்னாங்க, தாமரை எடுக்கிற முடிவு எப்போவுமே தப்பாக தான் போகும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா, அதை நினச்சி தாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. என்னை நினச்சி என்னை பற்றி என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்னை பார்த்தா உனக்கு அப்படி தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லடி, ஆனால் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியை அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ் இந்த விஷயத்தில் யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்குதாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போதான் நம்ம ஈஸ்வரி மேலே அதாவது சந்தேகமாக வருது. இங்கே பாருமா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாமா, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் கருப்பும் நடேசனும் அந்த 10 கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியா அப்போ தான் வெளியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பயங்கர ஷாக்கு, என்ன இது எல்லாம் ஏற்படும் தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த தமிழ்ச்செல்வி என்ன வந்துட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஷாக்கிங்ல இருக்காங்க. இல்ல இல்ல அவெல்லாம் வந்திருக்க மாட்டா, அவ வந்துருவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது இலவு வீடா மாறப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு பொறுமையா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி இருந்துட்டு என்ன என்ன மாமா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஈஸ்வரி பேசுற, என்ன இது ஏற்பாடு பண்றது, அதாவது இந்த வளகாப்பு நடக்கிறதுக்கு தான் இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, என்ன நினச்சி என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு ஈஸ்வரி இருந்துட்டு, இல்லை மாமா, கோவிலுக்கு போனவங்க இன்னும் வரவே இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் சொன்னது கோவிலுக்கு போனவங்க வரலன்னு சொல்லிட்டு, கோவிலுக்கு போனவங்கலாம் எப்போவே வந்து அவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன கோமலேருந்து எழுந்து வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன மாமா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணுங்கள்லாம் வந்துடும். இங்கே பாரு, 10 கர்ப்பிணி பெண்களும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் வர வேண்டியது பாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வியை அலங்காரம் பண்ணி கீழே கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இவளை போட்டு தள்ளுறதுக்காக தானே நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா அது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல ரொம்பவே குழப்பத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஈஸ்வரிவே கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முழிக்கிற மொழியும் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லை. கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி, ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டு, உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்தது கன்ஃபார்ம் தான். நான் எத்தனையோ முறை என்னோட பேச்சுக்கு நீங்கள் வராதிங்க, என்னோட பக்கம் வராதிங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே, கண்டிப்பாக உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க சேர்ல போயிட்டு உட்காராங்க. உட்காந்த உடனே ஊர்ல இருக்கிற எல்லாருமே வர ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் வந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, போன தடவை மாதிரி இந்த தடவையும் வயிற்றுல துணியை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா, சோறு சாப்பிட்டீங்களான்னு போனீங்களான்னு இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரிங்களா. மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னா நீங்கள் மொத இடத்துல இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு அந்த அம்மா இருந்துட்டு வாயை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த 10 ஏழை பொண்ணுங்களுக்கு 2 பவுன் நகையும் துணிமணி சீருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கா எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாவுத்திரியும் தாமரைக்கும் அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. அங்கே பாரடி, என்னோட அண்ணனோட சொத்து எப்படியெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரடி. என் அண்ணன் இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் வாரி வாரி தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தானா என் அண்ணன் நடுத்தெருவில் நிற்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி பொழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி அதாவது சாமுத்திரி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ, நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருமா, அதுக்காக தான் சொல்கிறேன், காமஸ் பிச்சையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. காமஸ் பிச்சை என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் பணத்திலே பொருளுவேன், தூங்குவேன், எழுவேன், ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. அந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ கொஞ்சம் பொறுமையாகவே இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, அதாவது என்ன ஈஸ்வரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா ஒன்றும் இல்லை, தமிழ்ச்செல்வி ரொம்ப அழகா இருக்கான்னு தாமரை சொன்னாலா, உனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே. ஓ அப்படியா, இங்க பாரு தாமரை, அதுக்காக தான் சொன்னேன், சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்னு. பாத்தியா, உனக்கே ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ இந்த மாதிரி சொல்லிவிட்டேன், இப்ப பாத்தியா அவர் என்னெல்லாம் பேசுறாரு, அவர் பேசுறதெல்லாம் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் சாவித்திரியை திட்டிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே காத்துல போக போகுது. காதுலன்னு வாயிலன்னு எல்லாத்துலேயும் புகை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்து முறைன்னு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு அதாவது மோகனா கிட்ட, அத்தை இங்கே பாருங்க அத்தை, எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அத்தை, உங்களை மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ்ச்செல்வி திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட நான் இப்படியெல்லாம் பேசணும்னு தோணுச்சு அத்தை, அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி போயிட்டு வளகாப்பு அதாவது நிலங்கு வைக்கிறதுக்காக போய் உக்காடுறாங்க. உக்காந்த உடனே ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து நிலங்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு,
நலங்க வைக்கிறதுக்காக வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "என்ன நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன பேசுற நீ? நீ நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தானே உங்ககிட்ட கேட்குறேன். எதுவுமே நடக்கலன்றதுக்காக ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படிதானே? நான் இந்த உலகத்த விட்டு போனா நீங்க என்ன அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இல்ல உங்கள ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா, என்ன பண்ண சொல்லு? எதுக்காக நீங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் என்ன பண்ணேன்னு தெரியாமயே இப்படி பேசிக்கிட்டு இருக்காத. எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்ன எதுவுமே பண்ண கிடையாதே." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, இந்த மாரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த ஃபங்ஷன் முடியட்டும். இந்த விஷயத்த பத்தி நான் மாமா கிட்ட பேச தான் போறேன். மாமா கிட்ட பேசி உங்கள நான் உண்டில்லன்னு ஆக்க தான் போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ யார்கிட்டன்னா சொல்லிக்கோ. ஆனா இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த விஷயம்னா எந்த விஷயத்த சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ எந்த விஷயத்த பத்தி பேசுறியோ அந்த விஷயத்த தான் சொல்றேன். நான் எந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த விஷயம்னு தெரியாமயே நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க உங்களோடதுதான்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஃபங்ஷன் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் உங்கள இந்த வீட்ட விட்டு தொரத்துறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நலங்கு வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே, "என்னம்மா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, இந்த விஷயத்துக்கும் உனக்கும் நீ இந்த விஷயத்துல நீ தான் சம்மந்தப்பட்டிருக்க. இந்த விஷயத்துக்கு காரணமே நீ தான்." அப்படின்னு அவ என்கிட்ட கேட்குறாடி அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா சொல்ற? அவ இப்படியெல்லாம் கேட்டாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதும்மா. இங்க பாருடி, அவ என்னோட மாமா கிட்ட சொல்ல தான் போறேன். மாமா கிட்ட சொல்லி உங்கள எல்லாரையும் வீட்ட விட்டு துரத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசன் வராரு. அதாவது சன்னாசி வராரு. வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சன்னாசிய பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா சன்னாசிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, "சன்னாசி, உன்னை இத்தனை நாளா பார்க்காம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? எப்ப பாரு என் கூடவே இருக்க. என்னோட கையு உடைஞ்ச மாரி இருந்துச்சு தெரியுமா? நீ இல்லாம. நீ எப்பவுமே என் கூடவே இருந்துட்டு, இப்போ என் கூட இல்லன்றத என்னால ஏத்துக்கவே முடியல. இனிமே நீ எங்குமே போகக்கூடாது. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்லவும், "ஆனா நானும் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணனே. ஒவ்வொரு நாளும் உங்க கூடவே இருந்து பழகிட்டேனா, அங்க தனியா இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இனிமே உங்கள விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். சரியான இந்த ஃபங்ஷனுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன். இனிமே நான் இங்கேயே இருக்க வரேனே. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேனே." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கண்ணே, என்னோட பொண்டாட்டியால உங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. இனிமே அவ எந்த பிரச்சனையும் பண்ணலைல்ல." அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சன்னாசி, அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கவலைப்படாத. அவங்கள திருத்துறதுக்கு தான் ஒரு ஆள் வந்துட்டாங்கல்ல. கண்டிப்பா அவ திருத்திருவா. உன்னோட மருமக லேசுப்பட்டவ கிடையாது. ரொம்ப ராசிக்காரி. அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலியும் கூட. கண்டிப்பா உங்க 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 அதாவது ஈஸ்வரியும் போஸையும் கண்டிப்பா சீக்கிரமா சரி பண்ணிருவா. நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சன்னாசி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷண்ணே. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "என்ன ஈஸ்வரி, நீ திருந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னங்க இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. என்கிட்ட ஒரு ஆசையா 4 வார்த்தை நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்காம, என்ன திருந்துட்டியான்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு ஈஸ்வரி, நீ திருந்தணுன்றதுக்காக தான் நான் உன்னை விட்டு போனேன். நீ திருந்துட்டியா இல்லையான்னு தெரியாம இப்போ வந்துட்டேன். தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னு அதாவது நடத்துறாங்கன்றதுக்காக தான் வந்தனே தவிர, உன் மேல பாசமாவோ இல்ல பசங்க மேல பாசமாவோ வர கிடையாது. உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணோன்றது மாதிரி எனக்கு என்ன வருது தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்னடி பண்ணல? நீ என்ன பண்ணல? நீ பண்ணாத விஷயமே கிடையாது. என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிற. அதெல்லாம் சொன்னேன்னா அசிங்கமாயிடும். இந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா இருக்கனே தவிர வேறு எதுக்காகவும் நான் அமைதியே இல்லை. இங்க பாரு, திரும்ப திரும்ப நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு, "என்ன சன்னாசி, என்ன அங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்க போல, என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்பவே அழகா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வளகாப்பும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வளகாப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு உடனே
எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு, ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். இப்படியெல்லாம் வாழ்த்தணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி, ரொம்பவே சந்தோஷமா இந்த வளகாப்ப பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த அமைச்சர் இருந்துட்டு, இங்க பாருங்க அமைச்சரே, நீங்க இப்படி ஒரு ஃபங்ஷனுக்கு நீங்க என்ன அழைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க வீட்டு சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எங்கேயுமே இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப மனசு திருப்தியோட நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தரா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே போனதுமே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மாமா கிட்ட இதை பேசலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, ஈஸ்வரி வயித்துல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால எப்ப பேசுவா இவ பேசுனா மாமா இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. அந்த தமிழ்ச்செல்வியை இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா கண்டிப்பா அவளை இனிமே நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம சேது இருந்துட்டு அதாவது தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ்ச்செல்வி இப்போ உனக்கு சந்தோஷமா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனால நீ சந்தோஷமா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு சந்தோஷம், அதாவது இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாமல் 10 ஏழை ஜோடி, அதாவது ஏழை பொண்ணுங்களுக்கு வளகாப்பு பண்ணி அவங்களுக்கு 2 பவுனில் நகை எடுத்து போட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு விஷயம் மாமா கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிற தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் மாமாவை வச்சு தான் பேசணும்னு நினைக்கிறேன். மாமா எங்க இருக்காங்க, மாமாவை போய் கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ், நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் போய் கூட்டிட்டு வர மாட்டேனா, என்ன கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு வர கேட்கிறேன், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கப்பா தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா, முக்கியமான விஷயம் வேற சொல்றா, என்ன ஏதுனால தெரியலப்பா, நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு உக்காந்துக்கிட்டு ரொம்பவே பயந்துகிட்டே இருக்காங்க. ஈஸ்வர் இருந்துட்டு, அவ்வளவுதான்மா, இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா, எந்த நிமிஷத்துக்கும் நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க, ரெடியா இரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடியே நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, நானே ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு, நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம மோகனா, அப்பத்தா, அதுக்கப்புறம் காவியா, அதுக்கப்புறம் ராஜாங்கம், சேது, கருப்பு, நடேசன் சொல்லிட்டு எல்லாருமே ஹாலில் கூடிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா, இந்த விஷயத்தை பற்றி நான் என்னோட கருத்தை தான் சொல்கிறேன், ஆனால் இது கன்ஃபார்மாக உண்மையாக இருக்குமோன்னு என்னால் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது மாமா. காலையில் நடந்த விஷயத்துக்கும் ஒருத்தர் மேலே எனக்கு சந்தேகம் வருது மாமா, அதனால அந்த சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொல்கிற நீ, உனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் வருதா, அது யாருன்னு சொல்லுமா, அவங்கள நான் சும்மாவே விடுறதில்ல, இங்கே பாருங்க மாமா, அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் என்னால் கன்ஃபார்மாக இதை சொல்ல முடியல மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நம்ம விசாரிச்சுக்கலாம், யாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமாமா, காலையில் நம்ம அதாவது குடும்பத்தோடு கிளம்பும் போது ஈஸ்வரி அத்தை தான் நம்மக்கிட்ட வந்து இவங்க 2 பேருமே போயிட்டு வரட்டுமேனு சொன்னாங்க. அதாவது நான் எங்கள் 2 பேரையும் தனியாக அனுப்பி இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சது ஈஸ்வரி அத்தை தானோ எனக்கு தோணுது மாமா. இதில் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கலாம், ஆனால் எனக்கு முழுக்க அவங்கள மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்னை பார்த்தாவே அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது மாமா. நேற்று கூட வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு போனாங்க, நீ எதுக்காக உன் புருஷன் கூட சேர்ந்த, உனக்கு வெக்கமான சூடி சொரணை எதுவுமே இல்லையா, ஏதோ அதாவது சுயமரியாதைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எதுக்காக உன் புருஷன் கூட சேர்ந்தேன்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ திட்டிக்கிட்டு இருந்தாங்க மாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க நம்ம ராஜாங்கம் கூப்பிட்டதை பார்த்து நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரியும் சித்ராவும் கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க நீ, நம்ம குடும்பத்தில் இருந்துன்னு இப்படி ஒரு வேலையை அவள் பண்ணி வைப்ப, எப்பேற்படுத்த குடும்பத்தில் இப்படி ஒரு வேலையை பண்ணி இந்த குடும்பத்துக்கு தீராத ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லவும், அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நீ நடிச்சுக்கிட்டு இருக்காத, நீ என்னென்ன பண்ணனு எல்லாமே தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொல்லிட்டான், சொன்னதுக்கப்புறம் எப்படி உன்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே
இங்க பாருங்க அத்தா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ஈஸ்வரி, என்ன இதெல்லாம், எதுக்காக நீ இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ண? தமிழ்ச்செல்வியை சாவடிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா, நான் எதுக்காக மாமா தமிழ்ச்செல்வியை சாவடிக்கிறதுக்காக ஆள் வைக்கணும்? இங்க பாரு மாமா, நான் அப்படியெல்லாம் பண்ணல மாமா. எதுக்காக, எப்படி எப்படி உங்களால இப்படி ஒரு விஷயத்த என் மேல பழிய தூக்கி போட முடிஞ்சிச்சு? சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணல மாமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இது மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ தான் நீ நீ பண்ணனா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கோ. அப்படி இல்லாம நீ பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ தான் பண்ணன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா உன்னோட மாமா எப்படியாப்பட்டவருன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கக்கா, நான் எதுக்காகக்கா இப்படியெல்லாம் பண்ணணும்? நீங்களும் இப்படி ஒரு முடிவை பண்ணிட்டீங்களா? நான் தான் இதெல்லாம் பண்ணதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதாவது ஈஸ்வரி முழிக்கிற மொழியிலே ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு நம்ம ராஜாங்க வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நம்ம ஈஸ்வரியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்